ஹாய் எவரிவன், வெல்கம் பேக் டு சூப்பர் ஹோம்மேட். கேரட்டையும் ஜவ்வரிசியும் வச்சு செய்யக்கூடிய ஒரு பாயச ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ்ல ரொம்ப ரிச்சான டேஸ்டோட இருக்கக்கூடிய இந்த பாயசத்தை இந்த வரப்போற வருஷப்பருப்புக்கு உங்க வீட்டுல செஞ்சு அசத்துங்க. இந்த பாயசம் செய்யறதுக்கு முதல்ல ஒரு சின்ன சைஸ் குழிக்கரண்டில நைலான் ஜவ்வரிசி எடுத்து தண்ணியில ஊற போட்டுடணும். ஒரு பெரிய கேரட்ல பாதி எடுத்து அதை நல்லா தோல் சீவி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. தோல் சீவின கேரட்டை இந்த மாதிரி நல்ல ஒரு கிரேட்டர்ல துருவி எடுத்துக்கணும். இந்த பாயசம் செய்யறதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்தி கொஞ்சமா முந்திரி பருப்பு போட்டு அதை நல்லா சிவப்பா வறுத்து எடுத்துக்கணும். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்தோன்னு நம்ம துருவி வச்சிருக்கிற கேரட் அதுல போட்டு நல்லா வதக்க போறோம். ஒரு 2 நிமிஷம் கேரட்டை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம 1 லிட்டர் பால்ல 1/2 லிட்டர் பாலை வதக்கின கேரட்ல ஊத்திடணும். இப்போ இந்த கேரட் இந்த பால்ல நல்லா வேகணும். இது வேகத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும். இந்த கேரட் வேகிற சமயத்துல நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை இப்ப வேக வச்சுக்க போறோம். ஜவ்வரிசியை வேக வைக்கிறதுக்கு ஒரு சின்ன வாணலியில தண்ணி ஊத்தி தண்ணி கொதிச்சோன்னா நம்ம ஊற வச்சிருக்கிற ஜவ்வரிசி அதுல போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஜவ்வரிசி நல்லா ஊறினதுனால ஒரு 5 நிமிஷத்துல ஜவ்வரிசி நல்லா வெந்துடும். ஜவ்வரிசி நல்லா வெந்தோன்னா தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாயசத்துக்கு தேவையான சர்க்கரை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம 1 லிட்டர் பால் எடுத்திருக்கோம். அந்த பாலுக்கு நான் சின்ன குழிக்கரண்டியால 3 கரண்டி சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு சின்ன குழிக்கரண்டி அப்படிங்கிறது 25 கிராம் இருக்கும். 3 நான் எடுத்ததுனால 75 கிராம் நம்ம சர்க்கரை எடுத்திருக்கோம். இந்த அளவு கரெக்டா இருக்கும். 10 நிமிஷம் கழிச்சு கேரட் வெந்திருக்கான்னு செக் பண்ணுங்க. கேரட் நல்லா 3/4 வெந்திருக்கு. இந்த 3/4 வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மீதி எடுத்து வச்சிருக்கிற 1/2 லிட்டர் பாலையும் இதுல சேர்த்துடலாம். பாலை சேர்த்ததுக்கு அப்புறமா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற ஜவ்வரிசியும் இதுல சேர்த்துடலாம். பால், ஜவ்வரிசி, கேரட் 3மே ஒன்னா கலந்து நல்லா வேகணும். இன்னொரு 5 நிமிஷம் நல்லா இதை கொதிக்கட்டும். இந்த சமயத்துல நீங்க கொஞ்சமா டேஸ்ட் பார்த்துட்டு சுகர் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைட்ல படிஞ்சிருக்கிற ஆடையில நீங்க அப்பப்போ எடுத்து பால்ல போடணும். இப்ப நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை இதுல சேர்த்துடலாம். அவ்வளவுதாங்க. முந்திரி பருப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்மளோட சூப்பர் டூப்பர் டேஸ்டான கேரட் ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுது. இந்த பாயசம் செய்யும் போது நம்ம பால் அடிக்கடி கலரி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா அடியில புடிச்சு போய் மொத்த பாயசமும் வீணாயிடும். வரப்போற ஃபெஸ்டிவல்ஸ்க்கோ இல்ல உங்க குழந்தைங்களோட பர்த்டேக்கோ இல்லைன்னா சும்மா வீக்கெண்ட்லயாவது இந்த பாயசத்தை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்க. அப்புறம் நீங்க விடவே மாட்டீங்க. எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நீங்க இதை தான் செய்வீங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கிற இந்த பாயசத்தை நீங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான டேஸ்டியான ரெசிபிஸ்க்கு நம்ம சூப்பர் ஹோம்மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.